ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிந்து பைரவி அடுத்து என்ன நடக்க போகுதுன்றது இந்த ஒரு வீடியோவில் ஒரு குட்டி பிரமோவாக பார்க்கலாம் வாங்க. சிந்து கிட்ட வந்து பயந்து போயிட்டு ஸ்னேகா இங்கே பார் அப்படியெல்லாம் எதுவும் பண்ணிடாதீங்க ரெண்டு பேரும், நான் உண்மை பேட்டியில் சொல்லிடுறேன்றாங்க. சொல்லுவியான்றாங்க. கண்டிப்பாக நான் சொல்கிறேன்னு வாங்க. இங்கே பாரு, கடைசி நிமிஷத்தில் ஏமாத்தினேன் ஷாமன் இங்கே தான் வச்சுட்டு இருப்பேன். கண்டிப்பாக நாளைக்கு காலையில் நீ எல்லாருக்கு முன்னாடியுமே அந்த பேட்டியில் அதே மீடியாக்காரங்களை நான் கூப்பிடுவேன், நீ சொல்லணுன்றாங்க. சரின்னு வாங்க. அப்புறம் சிந்து ஷியாமை கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அப்போ இருக்குமா ஸ்னேகா ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுடைய அப்பா என்ன ஆச்சுன்னு வாங்க. அப்பா இந்த மாதிரி அந்த சிந்து ஷாமை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்து இந்த மாதிரி வந்து உண்மைகளை, அதாவது சிவா எதுவுமே பண்ணல, நாங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணல, ஒன்னாலாம் இல்ல அப்படின்றத வந்து நான் பொய் சொல்லணும் அப்பா, அப்படி சொன்னா மட்டும்தான் வந்து ஷாம் வந்து என்னை பத்தின விஷயத்த சொல்ல மாட்டேன்னு இல்லை, நானும் ஷாமும் க்ளோஸாக எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்ணிடுவானாப்பான்றாங்க. அவன் என்னை பற்றி பேட்டி கொடுக்க வச்சிருவாப்பா அந்த சிந்துன்றாங்க. என்ன ஸ்னேகா சொல்லிட்டு இருக்கான்றாங்க. ஆமாம் அப்பா, எல்லா ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் அவங்ககிட்ட இருக்குப்பா, அதை வச்சுதான்ப்பா இப்போ பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்காங்க, என்ன முடிவு எடுக்கிறதுனே தெரியலையப்பா அப்படின்றாங்க. நீ எதுக்குமே கவலைப்படாத, பார்த்துக்கலான்றாங்க. அப்பா எனக்கு பயமா இருக்கு, ஒண்ணு போனா ஒண்ணு வருது, நீங்க பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கீங்களேன்றாங்க. ஸ்னேகா அப்ப நான் இருக்கல, பாத்துக்கலான்றாங்க. ஷாம் இங்க பாருங்க, ஸ்னேகா கண்டிப்பா உண்மைகளை சொல்லலைன்னா நீங்க கண்டிப்பா ஆதாரத்தை காமிக்கணும்ன்றாங்க. கடைசி நிமிஷத்துல நீங்க இப்ப பேச்ச மாறிட மாட்டீங்களான்றாங்க. சிந்து நான் இப்படி பேச்சு மாறுவேன், அதெல்லாம் நான் மாற மாட்டேன், அதனால நீங்க தைரியமா இருக்கலான்றாங்க. கண்டிப்பா உங்களுடைய ஹஸ்பண்டுக்கு நீதி கண்டிப்பா கிடைக்கும்ன்றாங்க. ஸ்னேகா கண்டிப்பா உண்மையை ஒத்துப்பா, அப்படி இல்லைன்னா கண்டிப்பா நாங்க ரெண்டு பேரும் காதலிச்சது க்ளோஸ் எடுத்துக்கிட்ட போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் கண்டிப்பா நான் சோசியல் மீடியால ஷேர் பண்ணுவேன்றாங்க. ரொம்பவே தேங்க்ஸ்ன்றாங்க. இங்க ஸ்னேகாவுடைய அப்பா பயங்கரமா யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஆபத்துல இருந்து ஸ்னேகாவுடைய அப்பா ஸ்னேகாவை எப்படி காப்பாத்த போறாங்க, இதுல இருந்து வெளியே வருவாங்களா, இல்ல சிந்து கிட்ட மாட்டிட்டு கஷ்டப்பட போறாங்களா, அடுத்தடுத்து வரக்கூடிய பிரச்சனைகளை எப்படி ஸ்னேகாவும் தேவராஜும் சமாளிக்க போறாங்கன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.